பாருங்க, இது உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜிங் கம்பெனியிலிருந்து வரும் நச்சு புகை அப்படியே பக்கத்தில் இருக்கும் குளினி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிறது பாருங்க. அந்த இலையில தான் போட்டுருக்கோம். கல்வி என்பது எங்கே வேண்டாலும் கிடைக்கும். ஆனால் உயிர் என்பது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அது கடவுளால் அனுப்பப்பட்ட உயிர். இது போன்று தினசரி நச்சு புகை வெளியே வருகிறது. இப்போ ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் குளுனி சிபிஎஸ்சி ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்க வருகிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுடைய உயிர் முக்கியமா படிப்பு முக்கியமா என்று பொதுமக்கள் நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவுசெய்து இந்த சிபிஎஸ்சி குளுனி ஸ்கூல் சிபிஎஸ்சி பிள்ளைகளை சேர்க்க வேண்டாம். அவர்கள் உயிர்களுக்கு கேடு விளைவிக்கும். அவர் வருங்கால உடல்நல வாழ்வு கேள்விக்குறையாக இருக்கும். பாருங்கள், புதுச்சேரி வில்லியனூர் அடுத்துள்ள திருக்காஞ்சி ரோட்டில் உதயம்பட்டு திருக்காஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்யா பேக்கேஜி கம்பெனியிலிருந்து வருகின்ற நச்சு புகையை பாருங்கள். இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனி சுற்றில 20 கிராமங்களுக்கு இது சென்று பொதுமக்களை மிகவும் சிரமத்திற்குள்ளாரு. இரவு நேரத்தில் மூச்சு திணறி அவர்கள் அழுகிறார்கள். இதை தட்டி கேட்க யாரும் இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள். ஆனால் சில அரசியல் தற்கூறிகள் இந்த புகையை காட்டி இந்த கம்பெனிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஆதலால் புதுச்சேரி அரசு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து இந்த கம்பெனியை நித்யா பேக்கேஜி கம்பெனியை இழுத்து மூட வேண்டும் என்று புதுவை அரசு முடிவு எடுக்க வேண்டும். பொல்யூஷன் துறை கண்ட்ரோலும் முடிவு எடுக்க வேண்டும். என்னதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் துறை இந்த நித்யா பேக்கேஜிங் கம்பெனிக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பெரிய புகைக்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புகை எப்படி வெளிவருது பாருங்கள். அப்படியே குளினி ஸ்கூல் வழியாக குளினி ஸ்கூல் மேலே படிக்கிறது பாருங்கள். இந்த குளினி ஸ்கூலில் படிக்கின்ற குழந்தைங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு நிச்சயம் அவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படும். ஆதலால் மக்கள் இந்த குளினி ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டாம் என்று நான் பெற்றோர்களை சிரம் தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று எனது ஆசை. இந்த புதுச்சேரி அரசாங்கம் இந்த கம்பெனி மூடுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்றால் புதுச்சேரி மாநில ஆர்எல்வி பேரவை மூலம் இந்த கம்பெனியை இழுத்து மூடுவதற்கு போராட்டம் நடைபெறும். மறியல் போராட்டம் நடைபெறும். இந்த கம்பெனியை இழுத்து மூடுவதற்கு இந்த திருக்காஞ்சி உதயம்பட்டு ரோட்டில் அமைந்திருக்கும் அனைத்து மக்களையும் கூட்டி போராட்டம் நடத்துவோம். மறியல் போராட்டம் நடத்துவோம். இது உறுதி. பிள்ளைகளுடைய குளினி ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் தான் முக்கியம். உடல்நிலை தான் முக்கியம். தயவு செய்து படிப்பு எங்கே வேண்டாலும் கிடைக்கும். ஆனால் உயிர் கிடைக்காது. அதனால் சற்றே நினைத்து பாருங்கள். இது போன்ற நச்சுப்போக்கை தினந்தோறும் அவர்கள் சுவாசித்தால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகுதும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வருகிற 12ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆகிறது. அதிலிருந்து இந்த புகையை இந்த நச்சு புகையை நித்யா பேக்கேஜிங் கம்பெனியிலிருந்து வருகின்ற நச்சு புகையை பிள்ளைகள் சுவாசிக்கக்கூடும். ஒரு 50 மீட்டர் கூட இல்லை இந்த குளினி ஸ்கூல் இந்த கம்பெனியின் அருகில் இருக்கிறது. இங்கே நாத்தம் அடிக்கிறது. தயவு செய்து நான் சொல்வது பொய் என்றால் பெற்றோர்களை சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்க வைக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் தெரியும் இங்கே எவ்வளோ நாற்றம் அடிக்கிறோம். அந்த ஸ்கூலுக்கும் தெரியும் நாற்றம் அடிக்கிறது, இதனால் பிரச்சனை ஏற்படுகிறது என்று. ஆதலால் இனிவரும் பெற்றோர்கள் இந்த ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்க வேண்டாம் என்று உங்களுடைய கால் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இப்படி 24 ஹவர்ஸும் பிள்ளைகளுக்கு
8 ஹவர்ஸ் தான் அவர்கள் படிப்பார்கள். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் அவர் படிப்பார்கள். அந்த 5 மணி நேரத்திற்கு இது போன்ற கரும்புகையான நச்சு கழிவு புகையை அவர்கள் சுவாசித்தால் அவர்களுடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஆதலால் தயவு செய்து இந்த குலினி ஸ்கூலில் படிக்கும் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். தயவு செய்து இந்த உதயம்பட்டு தெற்கஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் நித்திய பயிற்சி கம்பெனியில் இழுத்து மூட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உதயம்பட்டு தெற்கஞ்சி ரோட்டில் அமைந்திருக்கும் குலினி ஸ்கூலில் பிள்ளைகளை அட்மிஷன் போட வேண்டாம் என்று உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இந்த கம்பெனி மூடுவதற்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்காத போது புதுச்சேரி மாநில ஆர்எல்வி பேரவை நிச்சயம் மறியல் போராட்டம் கண்டு இந்த கம்பெனி இழுத்து மூடுவதற்கு இந்த ஊரை சுற்றியுள்ள பொதுமக்களை அழைத்து மறியல் போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் இந்த கம்பெனியை மூட சொல்லி போராட்டம் நடைபெறும். இது உறுதி, மிக விரைவில்.